ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம 2016 வெளியான நீர்ஜாங்கிற ஹிந்தி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது. 1986 வருஷம் மும்பையிலேருந்து நியூயார்க் நோக்கி கிட்டத்தட்ட 380 பேரோட ஒரு ஃப்ளைட் டிராவல் ஆச்சு. அந்த ஃப்ளைட்டை சமூக விரோத கும்பலை சேர்ந்த 4 பேர் கடத்த ட்ரை பண்ணாங்க. அதே ஃப்ளைட்டில் நீர்ஜாங்கிற 22 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு ஏர் ஹோஸ்டஸாக டியூட்டியில் இருந்தாங்க. தீவிரவாதிகளால் விமானத்தை கடத்த எடுக்கப்பட்ட முயற்சி அந்த 22 வயசு ஏர் ஹோஸ்டஸ் நீர்ஜாவால முறியடிக்கப்பட்டுச்சு. விமான பயணிகளை காப்பாற்றுற முயற்சியில நீர்ஜா தீவிரவாதிகளால சுடப்பட்டு இறந்து போனாங்க. இந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நீர்ஜா. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல மும்பைல இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயின் நீர்ஜாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல லேட்டா வந்து ஜாயின் பண்றாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட பாட்டு டான்ஸ்னு நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதே நேரம் பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சிங்கிற சிட்டில சந்தேகப்படுற மாதிரியான 4 பேர் ஒரு ரகசியமான இடத்துல அடுத்த நாள் அவங்க செய்ய போற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வெடிகுண்டு, துப்பாக்கி, புல்லட்ஸ்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ தீவிரவாதிங்கன்னு தெரியுது. அடுத்த நாள் அதிகாலையில நீர்ஜா அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா அவங்கள எழுப்புறாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன் நீ முன்னாடி செஞ்சிட்டு இருந்த மாடலிங்கே எடுத்து பண்ணக்கூடாது? இந்த ஃபிளைட்ல பாக்குற ஏர் ஹோஸ்டஸ் வேலை அவசியம் தானா? நீ ஒரு வாட்டி ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போதும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும்னு நான் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீர்ஜா தனக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து நீர்ஜா எழுந்து டியூட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பா அம்மாட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீர்ஜாவோட ஃப்ரெண்டு ஜெய்தீப் அவங்கள கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நீர்ஜாவோட அப்பா ஒரு வைஃப்ட சொல்றாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ஜெய்தீப் தான் கரெக்டான பேரா இருந்திருப்பான். இதை புரிஞ்சுக்காம ஏன் தான் அந்த நரேஷுக்கு இவளை கட்டி வச்சேன்னு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சோ இதுல இருந்து நீர்ஜாவுக்கு நரேஷ்ங்கிறவர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னும், ஆனா அந்த நரேஷ் கேரக்டர் சரியில்லைனால நீர்ஜா அவரை பிரிஞ்சு இப்போ அம்மா அப்பா கூட இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா கராச்சியில அந்த தீவிரவாதிகளோட இடத்த காட்டுறாங்க. அந்த 4 பேரும் ஏர்போர்ட் செக்யூரிட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு அவங்களும் ஒரு சின்ன வேன்ல கிளம்புறாங்க. நீர்ஜாவும் ஜெய்தீப்பும் சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் ரீச் ஆனதும் ஜெய்தீப்க்கு பாய் சொல்லிட்டு நீர்ஜா கிளம்புறாங்க. அப்போ ஜெய்தீப் நீர்ஜாட்ட ஒரு என்வலப்பை கொடுத்து, இது உன் பிறந்த நாளுக்கு என்னோட கிஃப்ட்னு சொல்றாரு. நீர்ஜா அதை பிரிக்க பார்க்கும்போது ஜெய்தீப் தடுக்கிறாரு. இது இப்போ ஓபன் பண்ணக்கூடாது, 2 நாள் கழிச்சு உன்னோட பர்த்டே அன்னைக்கு தான் ஓபன் பண்ணணும்னு சொல்றாரு. நீர்ஜாவும் சரின்னு சொல்றாங்க. நீர்ஜாவோட கொலீக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீர்ஜா அவங்களோட கிளம்புறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ ஏன் ஜெய்தீப்பை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவன் உன் மேல எவ்வளவு அக்கறையா பாசமா இருக்கான். உன்னோட கடந்த காலத்தை மறந்துரு, அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஜெய்தீப் எவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கான். உன்னோட வாழ்க்கைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துதான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீர்ஜாவும் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அதே நேரம் அந்த 4 தீவிரவாதிகளும் கராச்சி ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு செக் பாயிண்ட்ல ஃபேக்கான ஐடியா காமிச்சு எப்படியோ உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. மும்பைல இருந்து பாகிஸ்தான், ஜெர்மனி வழியா நியூயார்க் போற பேன் AM 73ங்கிற ஃபிளைட்ல தான் நீர்ஜா இப்போ டியூட்டில இருக்காங்க. அந்த ஃபிளைட்ல பைலட்ஸும் மற்ற க்ரூ மெம்பர்ஸும் ஃபிளைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த பிளேன்ல டிராவல் பண்ண போற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிளேன்ல ஏறி அவங்க இடத்துல செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பேசஞ்சர்ஸ் 350 பேருக்கு மேல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பிளேன்ல ஏறினதும் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த டைம்ல நீர்ஜா அவங்களோட மேரேஜ் லைஃப் நினைச்சு பாக்குறாங்க. நீர்ஜாவோட ஹஸ்பண்ட் நரேஷ் கத்தார்ல தான் ஒர்க் பண்றாரு. மேரேஜ்க்கு அப்புறமா 2 பேரும் கத்தார்ல தான் இருந்தாங்க. நீர்ஜாவோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட கொஞ்சம் கூட பாசமா இருக்கவே மாட்டாரு. எப்பவும் ரொம்ப ரூடா தான் பேசுவாரு, பிஹேவ் பண்ணுவாரு. அவங்கள அடிக்கடி அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீர்ஜா வீட்டு வேலைகள் சரியா செய்யறது இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா நீர்ஜா நரேஷ் எதிர்பார்த்த அளவு வரதட்சணை கொண்டு வரலன்னு அவருக்கு இவங்க மேல இருக்கிற கோவத்தை இப்படி எல்லாம் காட்டுறாரு. நீர்ஜா ஏற்கனவே மாடலிங்ல இருந்திருப்பாங்க. அந்த மாடலிங்கையும் நீர்ஜா செய்யக்கூடாதுங்கிற கண்டிஷனோட தான் நரேஷ் அவங்கள கல்யாணம் பண்ணிருப்பாரு. நரேஷ் பண்ற கொடுமைகளை நீர்ஜாவும் அப்பாவுக்காக பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் கூட இருந்திருக்காங்க. ஆனா ஒரு டைம் நீர்ஜா ஒரு மாடலிங் கான்ட்ராக்டுக்காக மும்பைல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதனால ரொம்ப கடுப்பாகிற நரேஷ் நீர்ஜா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீங்க அடிக்கடி நீர்ஜாவை கால் பண்ணி மும்பைக்கு கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். எந்த ஒரு மரியாதையுள்ள நல்ல அப்பனும் அவனோட பொண்ணை மாடலிங் பண்ண விட மாட்டான். இன்னொரு தடவை நீர்ஜாவை நீங்க மும்பை கூப்பிட்டீங்கன்னா அவ திரும்பி வர தேவையில்லை, அங்கேயே வச்சுக்கோங்க. ஒரு ஏழையானவன் கூட தன் பொண்ணுக்கு நல்ல வரதட்சணை கொடுத்து அனுப்புவான். ஆனா நீங்க உங்க பொண்ணை வெறும் கையோட அனுப்பிருக்கீங்க. இது பத்தாதுன்னா அவளுக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியல. அவளால எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நரேஷ் லெட்டர் எழுதிருக்காரு. நீர்ஜாவை நரேஷ் ரொம்ப அபியூஸ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிற நீர்ஜாவோட அப்பா அம்மா இனி நீ நரேஷ் கூட வாழ தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நீர்ஜா மும்பையிலே ஒரு ஏர்வேஸ்ல ஏர் ஹோஸ்டஸா வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. பிளாஷ்பேக் இதோட கட் ஆகுது. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் அவங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. மும்பைல இருந்து நியூயார்க் போயிட்டு இருக்கிற இந்த பிளேன் ஃபர்ஸ்ட் கராச்சியில லேண்ட் ஆக போகுது. அதே நேரம் அந்த 4 தீவிரவாதிகளும் கராச்சி ஏர்போர்ட் கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க.
பண்ணிடுறாங்க. பிளேன் கராச்சி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனதும் அங்க இறங்க வேண்டிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண இம்ரான் அலிங்கிற ஒரு ரேடியோ இன்ஜினியர் பிளேனுக்குள்ள வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த 4 தீவிரவாதிகளும் ஒரு வேன்ல வேகமா ரன்வே நோக்கி போறாங்க. வழியில செக்யூரிட்டி செக் போஸ்ட்ல இருந்த 2 செக்யூரிட்டி ஆபீசர்ஸை ஷூட் பண்ணிட்டு செக் போஸ்ட்டை உடைச்சிட்டு அந்த வேன் ரன்வேல என்ட்ரி ஆகி வேகமா பிளேன் கிட்ட போயிடுது. கிட்ட போனதும் தீவிரவாதிங்க அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை ஷூட் பண்ணி கொன்னுட்டு வேகமா பிளேன்ல ஏற ட்ரை பண்றாங்க. ஏர் ஹோஸ்டஸ்லாம் இதை பார்த்து பயந்து போய் பிளேனோட டோரை மூடி லாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள தீவிரவாதிங்க மேல வந்து பிளேனுக்குள்ள வந்துடுறாங்க. பேசஞ்சர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ்னு எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. தீவிரவாதிங்க பிளேன் அவங்க ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள நீர்ஜா அலர்ட் ஆகி உடனடியா இன்டர்காம் மூலமா பைலட்ஸ்க்கு பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு தெரியப்படுத்திடுறாங்க. ஹைஜாக்கர்ஸ் காக்பிட்க்கு போறதுக்குள்ள பைலட்ஸ் அலர்ட் ஆகி காக்பிட்ல இருந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே இறங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க. பைலட்ஸ்க்கு நீர்ஜா தான் தகவல் கொடுத்திருப்பாங்கன்னு அந்த ஹைஜாக்கர் நீர்ஜா மேல கோவத்தை காட்டுறான். அப்புறம் அந்த 4 தீவிரவாதிகளும் பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டதா சொல்லி எல்லாரையும் கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. ரேடியோ இன்ஜினியர் இம்ரான் அலி தன்னோட யூனிஃபார்ம் கோட்டை கழட்டிட்டு அவரும் ஒரு பேசஞ்சர் மாதிரி உட்காந்துறாரு. தப்பிச்சு போன பைலட்ஸ் கராச்சி ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் கிட்ட பிளேன் ஹைஜாக் ஆன விஷயத்த சொல்றாங்க. முதல் வேலையா அந்த ஏர்போர்ட்டுக்கு வர இருக்கிற மத்த பிளைட்ஸ் எல்லாம் வேற ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுற மாதிரி ரீடைரக்ட் பண்றாங்க. அப்புறம் அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இங்க அந்த தீவிரவாதிங்க பிளேன் அவங்க சொந்த நாட்டுக்கு கடத்திட்டு போய் பேசஞ்சர்ஸை பணயமா வச்சு ஆர்மி கஸ்டடியில் இருக்கிற அவங்க தலைவரை ரிலீஸ் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா பைலட்ஸ் தப்பிச்சு போயிட்டதுனால இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் ரொம்ப அக்ரெசிவா சைக்கோ மாதிரி இருக்கான். பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ஷூட் பண்ணிடலாம், இவங்களோட பணத்தை பார்த்து பயந்து அவங்க நம்ம சகோதரர்களை விடுதலை செஞ்சிருவாங்கன்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான். அவன் தான் இந்த டீமுக்கு லீடரா இருக்கான். இவங்க எல்லாம் உயிரோட இருந்தா தான் நம்ம நினைக்கிறது நடக்கும், அப்பதான் அவங்க பைலட்ஸ் அனுப்புவாங்கன்னு சொல்லி அந்த சைக்கோவை அமைதிப்படுத்துறான். சரின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ட நேரடியா பேசி பைலட்ஸை கேட்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா தான் பேச முடியும். சோ பிளேன்ல இருக்கிற ரேடியோவை ஆப்ரேட் பண்ண ரேடியோ இன்ஜினியர் வேணும். இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ்ல யாராவது ரேடியோ இன்ஜினியர் இருக்காங்களான்னு ஹைஜாக்கர்ஸ் கேக்குறாங்க. அப்போ இம்ரான் அலி எந்திரிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா எந்திரிக்க வேணான்னு நீர்ஜா அவருக்கு சிக்னல் கொடுத்துறாங்க. அவரும் பேசாம உட்காந்துக்கிறாரு. அப்போ 2 ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் பிளேன் கிட்ட வந்து ஸ்பீக்கர் மூலமா ஹைஜாக்கர்ஸ்ட பேச முயற்சிக்கிறாங்க. ஹைஜாக்கர்ஸும் டோரை ஓபன் பண்ணி சீக்கிரமா இந்த பிளேனை ஓட்டுறதுக்கு பைலட்ஸ் அனுப்புங்க, இல்லைன்னா ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தர கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆபீசர்ஸும் பைலட்ஸ் அனுப்பலான்னு பாக்குறாங்க. ஆனா இது பாகிஸ்தானுக்கு சொந்தமான பிளேனா இல்லாதனால அதுக்கு பாகிஸ்தான் பைலட்ஸ் அனுப்புறதுல சிக்கல் இருக்கிறதா சொல்லி அவங்க டிலே பண்றாங்க. நீர்ஜா டிராவல் பண்ற பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பதட்டமாகறாங்க. இப்படியே டைம் கடந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் பைலட்ஸ் வராதனால ஹைஜாக்கர்ஸ் கோபமாகறாங்க. பிளேனோட டோரை ஓபன் பண்ணி ஏன் இன்னும் பைலட்ஸ் வரலன்னு கேக்குறாங்க. ஆனா நெகோசியேஷனுக்கு வந்த ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம், நம்ம முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம், உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க, நம்ம பேசலாம்னு திரும்ப திரும்ப சொல்லி மொக்க போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹைஜாக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் பேசஞ்சரை பிடிச்சி டோர் கிட்ட கூட்டிட்டு வந்து அவர் தலையிலே ஷூட் பண்ணி கொன்னுட்டு வெளியே தள்ளி விடுறாங்க. நீங்க லேட் பண்ண இப்படிதான் ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹைஜாக்கர்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்க நடக்கிறத பார்த்து பிளேன்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் பயத்துல அலறாங்க. அந்த அமெரிக்கனை ஷூட் பண்ணும்போது நீர்ஜா அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முகமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அவங்க பயத்துல பேரஞ்ச மாதிரி மெதுவா நடந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. நீர்ஜாவுக்கு இப்ப பாஸ்ட்ல நடந்தது ஞாபகம் வருது. நீர்ஜாவோட அப்பா அவங்ககிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்வாரு. அது என்னன்னா, எப்பவும் துணிச்சலா இருக்கணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் தைரியத்தை விட்டுறக்கூடாது, பிரச்சனையை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இது நீர்ஜாவோட மைண்ட்ல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து நீர்ஜா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இவங்களெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்து ரொம்ப நார்மலா இருக்க ட்ரை பண்றாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்போ அந்த ஹைஜாக்கர் அவங்கள தடுக்கிறான். யாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா நீர்ஜா அவன்கிட்ட பயப்படாம பேசுறாங்க. இங்க பாருங்க சார், எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுத்தாகணும். நீங்க எப்படி உங்க வேலையை செய்றீங்களோ அதே மாதிரி நான் என்னோட வேலை செய்யறேன், என்ன செய்ய விடுங்கன்னு ரொம்ப போல்டா பேசுறாங்க. நீர்ஜா இவ்வளவு துணிச்சலா பேசுனதுல அந்த ஹைஜாக்கரால எதுவும் மறுத்து பேச முடியல. சரி சீக்கிரமா கொடுத்து முடியும்னு பர்மிஷன் கொடுக்கறான். கமாண்ட் ஆபரேஷன் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. நாங்க வர்ற வரைக்கும் அவங்கள்ட்ட பேசி டிலே பண்ணுங்கன்னு ஆர்மி ஆபீசர் சொல்றாரு. டைம் ஆயிட்டே போகுது. இன்னும் பைலட்ஸ் வராதனால அடுத்த ஆளை கொல்லலான்னு ஹைஜாக்கர்ஸ் முடிவெடுக்கிறாங்க. பேசாம நீர்ஜாவை கொன்னுடலாமான்னு அந்த சைக்கோ கேக்குறான். வேணாம், அவ அமெரிக்கன் கிடையாது, அமெரிக்கன்ஸ் தான் நம்மளோட முதல் எதிரிங்க, அவங்கள தான் நம்ம கொல்லணும். சோ எல்லாரோட பாஸ்போர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதுல அமெரிக்கன்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள கொல்ல ஆரம்பிக்கலாம்னு இவங்க பேசிக்கிறத நீர்ஜா கேட்டுடுறாங்க. அடுத்ததா ஹைஜாக்கர்ஸ் நீர்ஜா கிட்டே எல்லாரோட பாஸ்போர்ட்ஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. நீர்ஜா மத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு கேரி பேக்கை கொடுத்து பாஸ்போர்ட்ஸை கலெக்ட் பண்ண சொல்லும்போது மெதுவா அமெரிக்கன் பாஸ்போர்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணாதீங்கன்னு சீக்கிரட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுபடியே பாஸ்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணும்போது அமெரிக்கன்ஸோட பாஸ்போர்ட்டை மட்டும் வாங்காம சீட்டு கடியில அங்க இங்கன்னு மறைச்சு வச்சிடறாங்க. ஹைஜாக்கர்ஸ் அமெரிக்கன்ஸை தவிர யாரையும் கொல்ல மாட்டாங்கன்னு நீர்ஜா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அமெரிக்கன்ஸை காப்பாத்த தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்ட் பண்ண பாஸ்போர்ட்டை எல்லாம் ஹைஜாக்கர்ஸ் செக் பண்றாங்க.
அதுல இருந்து ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் கூட இவங்களுக்கு கிடைக்கல. இது ஹைஜாக்கர்ஸ்க்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீர்ஜாவை கூப்பிட்டு என்ன இதுல ஒரு அமெரிக்கன் கூட இல்லையான்னு அந்த சைக்கோ கேக்குறான். எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீர்ஜா சொல்றாங்க. ஆனா ஹைஜாக்கர்ஸ் ஒருத்தரை இப்ப கொலை பண்ணியே ஆகணும்னு முடிவுல இருக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் இல்லைன்னா என்ன, ஒரு பிரிட்டிஷ்காரனை கொல்லலான்னு முடிவெடுத்து ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பிரிட்டிஷ்காரனை பிடிச்சி மெயின் டோர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கதவை திறந்து வெளியே நிக்கிற ஏர்போர்ட் ஆபீசர்ஸ்ட ஏன் இன்னும் பைலட்ஸ் வரல, ஏன் லேட் பண்றீங்கன்னு கோவமா கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க சுப்பீரியர் ஆபீசர்ஸ் உங்கள்கிட்ட நெகோஷியேட் பண்ண விரும்புறாங்க. ரேடியோ மூலமா அவங்கள்ட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. பிளேனுக்குள்ளேயே இம்ரான் அலின்னு ஒரு ரேடியோ இன்ஜினியர் இருக்காருன்னு அவங்க சொல்லிடுறாங்க. என்னது ரேடியோ இன்ஜினியர் இங்க இருக்கானு சொல்லி அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பயும் இம்ரான் அலி அப்படியே உட்காந்துருக்காரு. இப்ப இம்ரான் அலி வரலன்னா ஒரு குழந்தைய சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. இப்ப வேற வழி இல்லாம நான் தான் ரேடியோ இன்ஜினியர்னு இம்ரான் அலி ஒத்துக்கிறாரு. ஏண்டா அப்பவே கூப்பிட்டோம்ல ஏன் வரலன்னு கேட்டு அவரை 4 அடி அடிச்சு காக்பிட்க்கு இழுத்துட்டு போய் ரேடியோவை ஆபரேட் பண்ண வச்சு ஆபீசர்ஸ் கூட பேசுறாங்க. ஆபீசர்ஸும் வழக்கம் போல டைம் கேக்குறாங்க. அதே நேரம் ஒரு சின்ன பையன் அவசரமா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி கேக்குறான். நீர்ஜாவும் அவனை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த சைக்கோ தடுக்கிறான். யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றான். அப்ப இன்னொரு ஹைஜாக்கர் அவங்கள போக விட ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொல்றாங்கன்னு அவன் சொல்றான். அந்த 4 பேர்ல அவன் மட்டும் கொஞ்சம் இறக்க மனசுக்காரனா இருப்பான் போல. இதனால அந்த சைக்கோவுக்கு கோவம் வந்துருது. என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காதன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறான். அப்ப இவங்க லீடர் அங்க வந்து அந்த சைக்கோவை தடுத்ததோட அவனை போட்டு ஏன்டா அடிக்கிற, நமக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணிட்டு மறுபடியும் காக்பிட்க்கு போறான். இப்போ அந்த சைக்கோவுக்கு செம்மையா கோவம் வருது. கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறான். பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றான். அப்புறம் அவனும் வேகமா காக்பிட்க்கு போறான். அங்க ரேடியோ இன்ஜினியர் மூலமா ஹைஜாக்கர் ஆபீசர்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கான். ஆபீசர் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. பைலட் வரதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு சொல்லி டைம் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப அங்க வந்து பாக்குற அந்த சைக்கோ கோவத்துல ரேடியோ இன்ஜினியர் இம்ரான் அலியை ஷூட் பண்ணி கொன்னுறான். சீக்கிரமா பைலட்ஸ் அனுப்பலன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ஆபீசர்ஸ்ட சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைக்கோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு அந்த ஹைஜாக்கர்ஸ் லீடர் கடுப்பாகிறான். அதை தொடர்ந்து நீர்ஜாவும் மற்ற ஏர் ஹோஸ்டஸும் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹைஜாக்கர்ஸும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடுறாங்க. நீர்ஜா யோசிக்கிறாங்க, இப்படியே போனா இந்த ஹைஜாக்கர்ஸ் பேசஞ்சர்ஸை ஒவ்வொருத்தரா சுட்டு கொன்னுட்டே இருப்பாங்க. எல்லாரையும் காப்பாத்த நாம தான் ஏதாவது செஞ்சாகணும்னு யோசிக்கிறாங்க. ஆர்மி சோல்ஜர்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பிளேனுக்குள்ள பூந்து ஹைஜாக்கர்ஸ் அட்டாக் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேன்ல மெயின் டோர் இல்லாம இன்னும் 3 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரே நேரத்துல எல்லா என்ட்ரி பாயிண்ட்ஸ் வழியாவும் உள்ள போய் அட்டாக் பண்ற மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. நீர்ஜா எதாச்சும் அவங்க கோட் பாக்கெட்ல கைவிடுறாங்க. அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு ஜெய்தீப் கொடுத்த அந்த கிஃப்ட் இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் நீர்ஜாவோட பர்த்டே வருது. அப்பதான் ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஜெய்தீப் சொல்லியிருக்காரு. ஆனா அது வரைக்கும் உயிரோட இருப்போமாங்கிறது டவுட் தான். சோ நீர்ஜா அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்றாங்க. அதுல ஜெய்தீப் எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. அதுல ஜெய்தீப் நீர்ஜாவை ரொம்ப நேசிக்கிறதாவும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியும் அதுல எழுதியிருக்கு. நீர்ஜாவுக்கு ஜெய்தீப்னா ரொம்ப பிடிக்கும். அந்த லெட்டரை படிச்சதும் அவங்க தன்னை அறியாம சந்தோஷத்துல அழறாங்க. ஜெய்தீப் அந்த லெட்டரோட ஒரு குக்கியையும் வச்சிருக்காரு. நீர்ஜா அதை எடுத்து சாப்பிடுறாங்க. சோ இது மூலமா நீர்ஜா ஜெய்தீப்போட ப்ரப்போசலை ஏத்துக்கிறாங்க. அதே நேரம் ஜெய்தீப்பும் ஹைஜாக்கர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்க நீர்ஜா உயிரோட திரும்பி வருவாங்களாங்கிற வருத்தத்துல இருக்கிறாரு. நீர்ஜாவோட அம்மா அப்பாவும் நீர்ஜாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பிளேன் ஹைஜாக் ஆகி 17 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஹைஜாக்கர்ஸ் கேட்ட மாதிரி பைலட்ஸ் வரலன்னு ஏற்கனவே ஹைஜாக்கர்ஸ் கடுப்புல இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பிளேன்ல பவர் கட் ஆகுது. உடனே பேசஞ்சர்ஸ் பதட்டமாகி கத்துறாங்க. ஆக்சுவலா பிளேன்ல பேட்டரி டவுன் ஆகி தான் பவர் கட் ஆயிருக்கும். ஆனா இந்த விஷயம் ஹைஜாக்கர்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அதனால அவங்களும் பதட்டமாகறாங்க. இது மிலிட்டரியோட வேலை தான். பவர் கட் பண்ணி பிளேனுக்குள்ள புகுந்து நம்மள அட்டாக் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளேனுக்குள்ள சோல்ஜர்ஸ் வந்துருவாங்கன்னு நினைச்சு கோவப்படுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், ஆக்சிலரி பவர் கட் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி மிலிட்டரி எல்லாம் உள்ள வர மாட்டாங்கன்னு நீர்ஜா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹைஜாக்கர்ஸ் அதை கேட்கிற நிலைமையில இல்ல. இனி நம்ம நினைச்சது நடக்காது, நம்மள பிடிக்க போறாங்க, இனியும் பொறுமையா இருக்கிறது வேஸ்ட்னு ஹைஜாக்கர்ஸ் முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசஞ்சர்ஸை சுட்டு கொன்னுடலான்னு நினைச்சு பேசஞ்சர்ஸை நோக்கி அந்த 4 ஹைஜாக்கர்ஸும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொன்னா 3 பேர் தான் சுடுறாங்க. ஹைஜாக்கர்ஸ் டீம்ல ஒரு நல்லவன் இருக்கான். அவன் கொஞ்சம் இறக்க மனசு உள்ளவன், யாரையும் ஷூட் பண்ண மாட்டான், யாரையும் கொல்றது அவனுக்கு பிடிக்காது. ஷூட் பண்ற இன்னொருத்தனையும் அவன் தடுக்கிறான். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பிளேன்ல கன் ஷாட் சவுண்ட் கேட்டதும் ஆர்மி சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆயிடுறாங்க. பிளேனுக்குள்ள வர ரெடி ஆகுறாங்க. இந்த பதட்டத்தை யூஸ் பண்ற நீர்ஜா வேகமா பிளேனோட மெயின் டோர் கிட்ட போய் அதை ஓபன் பண்ணிட்டு எமர்ஜென்சி ஸ்லைடை ஆக்டிவேட் பண்ணி ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்லைடு மூலமா பேசஞ்சர்ஸ் சறுக்கி கீழே போக முடியும். ஸ்லைடு ஓபன் ஆனதும் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் டோர் கிட்ட வர சொல்லி நீர்ஜா கூப்பிடுறாங்க. அந்த பிளேன் ரொம்ப பெருசு, 2 ஃப்ளோர்ஸ் இருக்கும். மெயின் ஃப்ளோர்லயே 2-3 போர்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சைடுல ஹைஜாக்கர் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டோர் கிட்ட நீர்ஜாவும் மத்த ஏர் ஹோஸ்டஸும் நின்னுக்கிட்டு டோர் நோக்கி ஓடி வர பேசஞ்சர்ஸை வேகமா வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஹைஜாக்கர் ஷூட் பண்ணும்போது சில பேசஞ்சர்ஸ் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. ஆனா ஹைஜாக்கர்ஸ் அவங்களால சமாளிக்க முடியல. அவங்க ஷூட் பண்ணதுல சில பேசஞ்சர்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஏகப்பட்ட பேர் பலமா காயமடைறாங்க. ஒருத்தன் கிரனேட் எடுத்து பேசஞ்சர்ஸ் மேல வீச பாக்குறான். ஆனா அந்த இன்னொருத்தன் அவன் கூட போராடி அவனை தடுக்கிறான். இன்னும் சில பேசஞ்சர்ஸ் பிளேனோட
பிளேனோட விங்ஸ் கிட்ட இருந்த டோரை ஓபன் பண்ணி அது வழியா வெளியே வராங்க. பேசஞ்சர்ஸ் வெளியே வரத பார்த்துட்டு தயாரா இருந்த மீட்பு படையை சேர்ந்தவங்க பிளேன் கிட்ட வந்து பேசஞ்சர்ஸை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. காயப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஹைஜாக்கர்ஸ் பிளேனுக்குள்ளேயே 1-2 கிரனேட்ஸை வீசி அதை வெடிக்க வச்சிடுறாங்க. அதனாலயும் சில பேசஞ்சர்ஸ் காயப்படுறாங்க. பிளேனுக்குள்ள பூந்து அட்டாக் பண்ண ரெடியா இருந்த சோல்ஜர்ஸும் இப்ப பிளேனோட விங்ஸ் மேல ஏறி வேற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வர ட்ரை பண்றாங்க. இந்த ஹைஜாக்கர்ஸ் பிளேனுக்குள்ள வெறி பிடிச்ச மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேனுக்குள்ள இறந்து போனவங்க பலமா காயப்பட்டவங்கள தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் பிளேன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பிளேன் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. நீர்ஜா மட்டும் மெதுவா உள்ள போய் வேற யாராவது பேசஞ்சர்ஸ் உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கும்போது ஒரு சீட்ல 3 சின்ன பசங்க பயந்துகிட்டே கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. நீர்ஜா உடனே அந்த பசங்களை கூட்டிட்டு டோர் கிட்ட போயிடுறாங்க. அப்போ உள்ள இருந்து அந்த சைக்கோ வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களை நோக்கி ஷூட் பண்றான். நீர்ஜாவும் அவன் ஷூட் பண்ண போறத கவனிச்சுட்டு அவன் ஷூட் பண்ணும்போது அந்த பசங்களை காப்பாத்த இவங்களே அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து புல்லட்ஸை இவங்க மேல வாங்கிக்கிறாங்க. இதனால 2-3 புல்லட்ஸ் இவங்க முதுகுல பட்டுருது. அப்போ பின்னாடி வழியா உள்ள வந்த ஒரு சோல்ஜர் இந்த சைக்கோவை சுட்டுறாரு. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள வந்து மத்த 3 ஹைஜாக்கர்ஸையும் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பசங்களை காப்பாத்தின நீர்ஜா புல்லட் காயத்தோட மெதுவா கஷ்டப்பட்டு அந்த ஸ்லைட் வழியா கீழே இறங்கிடுறாங்க. உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆனா நீர்ஜாவுக்கு பலமா காயப்பட்டிருந்தனால இறந்துடுறாங்க. பிளேனுக்குள்ள நடந்த தாக்குதல்ல மொத்தமா 20 பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க. 100 பேருக்கு மேல பலமா காயமடைஞ்சிட்டாங்க. அந்த ஹைஜாக்கர்ஸ் 4 பேரையும் புல்லட் காயத்தோட பாகிஸ்தான் மிலிட்டரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே மீட்கப்பட்ட பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு பாதுகாப்பா அனுப்பப்படுறாங்க. நீர்ஜாவோட டெட் பாடி அவங்க வீட்டுக்கு போகுது. அதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கதறி அழுகுறாங்க. நீர்ஜாவோட இந்த துணிச்சலையும் தியாகத்தையும் பாராட்டி இந்திய அரசோட மிக உயரிய விருதான அசோக சக்கர விருது அவங்களுக்கு வழங்கப்படுது. அவங்களோட அம்மா அந்த விருதை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மாதிரி பல உலக நாடுகளும் நீர்ஜாவோட தியாகத்தை பாராட்டி அவங்களுக்கு பல விருதுகளையும் வழங்கியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மித்ரன் வாய்ஸ் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.